வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நாம பிரித்து எழுதுதல் பற்றி காண்போம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க பிரித்து எழுதல் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா சில கடினமான சொற்கள்லாம் கொடுப்பாங்க பரீட்சையில. அதை எழுதும் போது நம்ம திணற நேரிடும். அதனால பிரித்து எழுதும் போது எப்பவுமே அது பொருள் தருதான், அந்த வார்த்தை பொருள் தருகிறதா என்று பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, இப்படி ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே கடினமானவை. இதை பிரிக்கும் போது நல்லா கவனிக்கணும். தீந்தமிழ் என்பதை தீம் கூட்டல் தமிழ் என்று பிரிக்கணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா தீமை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தீமை தமிழ்னா தமிழ் தீமை தருமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதனால பிரித்த உடனே அந்த 2 சொற்களும் பொருள் படுகிறதா, அதுவும் முறையான சரியான பொருள் படுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். தீம் அப்படின்னா இனிமை என்று அர்த்தம். அப்ப இனிமையான தமிழ், அப்ப நம்ம பிரித்தது மிகவும் சரி. பைந்தமிழ் அப்படின்னா பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும். பசுமை கூட்டல் தமிழ். எங்கெங்கெல்லாம் பை என்ற சொல் வருதோ பசுமை பிரிக்கணும். பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். பைஞ்சோலை பசுமை கூட்டல் சோலை. பைஞ்சுனை பசுமை கூட்டல் சுனை. பைஞ்சாறு பசுமை கூட்டல் சாறு. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது இந்த பைஞ்சுனை, இப்ப சொன்ன இல்லையா, பை வருது இல்லையா? அதனால பசுமை கூட்டல் சுனை அப்படி பிரிக்கணும். சுனைனா ஊற்று நீர். அடுத்தது பூட்டும் கதவுகள். இந்த பாருங்க, இங்கு பிரிக்கும் போது இம்மா மாறும். பூட்டும் கூட்டல் கதவுகள் இப்படி வரணும். அடுத்தது இந்த உள்ளங்கை, இதை பிரிக்கும் போது ரொம்ப முக்கியமா யோசிக்கணும். நிறைய பேர் இந்த உள்ளங்கை பிரிக்க சொன்னா உள்ளம் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கிறாங்க. உள்ளத்துக்கும் கைக்கும் சம்பந்தமே கிடையாது. உள்ளங்கைன்னு எதை சொல்றோம்? இந்த கை இருக்கு, இது நடுப்பகுதி தான் உள்ளங்கை இல்லையா? அப்போ எப்படி பிரிக்கணும்னா உள் கூட்டல் அம் கூட்டல் கை. இதுதான் சரியான முறையில் அமைந்த பிரித்தெழுதுதல். ஸோ இந்த மாதிரி இது கஷ்டமான சொற்கள். எளிய சொற்கள்லாம் நீங்க பிரிப்பீங்க. இது ரொம்ப கடினமான சொற்கள்ன்றதுனால இந்த வகுப்புல நம்ம பிரித்து எழுதல் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் சேர்த்து எழுதுவதை பற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.